பூநகரி சங்குப்பிட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மரணம் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை நேற்று மாலை வெளியானதோடு அந்த பெண் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான 36 வயதுடைய பெண் ஒருவர் சங்குப்பிட்டி பாலத்தடியில் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது சடலம் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் முன்னிலையில் உடற்கூராய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார். அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தமை உடற்கூராய்வில் தெரியவந்துள்ளது. அந்த பெண் வீட்டை விட்டு புறப்பட்ட போது 10 பவுன் நகை அணிந்திருந்துள்ளார். அவரது சடலத்தில் நகைகள் காணப்பட்டிருக்கவில்லை. அவர் வீட்டை விட்டு புறப்பட்ட போது தனது நண்பியுடன் வவுனியா செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் விசாரணையில் வெளியான தகவல்களுக்கு அமைய அந்த பெண் தனது தோழியோடு செல்லவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. அந்த பெண் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமைக்கான எவ்வித ஆதாரங்களும் இல்லை என சட்ட வைத்திய அதிகாரி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவர் அணிந்திருந்த நகையை கொள்ளையிடும் நோக்கில் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.